ஓட்டு கேட்கும் போது மட்டும் எல்லா இந்த படத்துல வந்த எல்லா ரீல்ஸ் பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்க வலிச்சு கட்டின்னு வந்தாங்க. ஆனா ஜெயிச்ச உடனே ஜோசப் விஜய்ன்றாங்க. ஏன்னா ஓட்டு கேட்கும் போது ஏன் ஜோசப் விஜய்னு சொல்லல? கேட்டிருக்கணுமா இல்லையா? ஜோசப் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? அப்போ கிறிஸ்தவன் என்ற அடையாளம் மக்களுக்கு தெரியுன்ற ஒரே காரணத்துக்காக தானே விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னீங்க. இந்த சின்ன பசங்கள்லாம் ரீல்ஸ் பார்த்து ரீல்ஸா ஓட்டு போட்டாங்க. இப்போ தமிழ்நாடு ஒரு ரீல் மாதிரி போயிட்டு இருக்கு. இந்து மதத்தை சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின். அதை கண்டனம் தெரிவிக்காம அந்த சட்டசபையில முதலமைச்சர் இந்துக்களுடைய மனது புண்படும் சொல்லிட்டு ஒரு கண்டனம் தெரிவிக்கல. அதே சட்டமன்றத்தில் 100க்கும் மேற்பட்ட இந்துக்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருப்பான். ஒருத்தனை கூட அந்த உணர்வு இல்லை. அவன் சாமி கும்பிடுறானே, அந்த சாமிக்கு கும்பிட்டுறது கூட ஒரு உணர்வு இல்லை. ஏன்னா இந்து மதத்தை கேட்ட அதனால சட்டமன்ற குறிப்பில் இருந்து அந்த சனாதன ஒழிப்பேன் என்ற அவை குறிப்பிலிருந்து நீக்கணும்னு ஒரு எம்எல்ஏ கூட சொல்லல. எல்லாம் இந்துக்களா இருக்கீங்களா இல்ல இந்து வேஷம் போட்டிருக்கிற ஒரு பச்சோந்தி கூட்டமா இந்த அரசியல்வாதின்னு தெரியல. ஓட்டு கேட்கும் போதும் கோயிலா இருக்கிற கும்பாபிஷேகமா வராங்க, இந்துக்கள் கிட்ட ஓட்டு வாங்குறாங்க. ஆனா இந்துக்கள் அழிக்கணும்னு சொல்ற ஒரு சட்டமன்றத்துல 100க்கும் மேற்பட்ட இந்துக்கள் எம்எல்ஏவா இருக்காங்க. ஒருத்தர் கூட அவை குறிப்பில் நீக்கணும்னு சொல்லல. அப்ப பேரளவில் இருக்கிற இந்துக்களை தேர்ந்தெடுத்துக்கிறது தான் இந்த தமிழ்நாட்டோட நிலைமை. இன்றைக்கு இந்த சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலினை கண்டிச்சு பெங்களூர்ல கிட்டத்தட்ட 1000கணக்கான இந்துக்கள் ரோட்ல இறங்கி போராடுறான் கொடியை பிடிச்சிட்டு. ஆனா தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டவன் நம்ம மதத்தை தான் கேவலமா பேசியிருக்கான், நம்ம மதத்தை தான் அழிக்கிறான், மதத்தை அழிக்கிறது ஒண்ணு, நம்மளை அழிக்கிறது ஒண்ணுன்னு யாருக்கு தெரியாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் இந்துக்களுடைய நிலைமை. இந்து மதத்தினுடைய சனாதன இந்து தர்மன்றது கர்மா, வினை விதித்தவன் வினை ஏற்பான், முற்பிறவி பிற்பிறவி இருக்கு. உலகத்திலே நமக்கு தப்பு செஞ்சோம்னா தண்டனை உண்டு சொல்ற மதம் நம்ம இந்து மதம். அது மட்டுமல்ல, தர்மத்தையும் மோகத்தையும் இந்த இந்து தர்மத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய மகாபாரதத்தில் கர்ணன் இருப்பார். இந்த உலகத்திலே மகாபாரத போரை கர்ணனுடைய உயிர் தியாகத்தின் மூலமா தான் இந்த மகாபாரத போரே முடிவடையும். கர்ணன் இருக்கிற வரை இந்த மகாபாரத போர் முடிவு பெறாதுன்னு சொல்லி கிருஷ்ணனே கர்ணன் கிட்ட போய் பிச்சை எடுத்தான், உன் தான தர்மத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி. காரணம் என்ன? கர்ணன் இருக்கிற வரை மகாபாரத போர் முடிவு பெறாது. காரணம் அந்த அளவுக்கு கர்ணனுடைய தர்மம் அவனை காட்டுறது.